உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவுக்கு முகூர்த்த கால் ஊன்றும் நிகழ்வு நடைபெற்றது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. மணிகண்ட பிரபு, வணக்கம். விவரங்களை பகிரலாம். சௌந்தர்யா, உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவிற்கு முகூர்த்தக்கால் ஊன்றும் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது. இந்த முகூர்த்தக்கால்கள் ஊன்றப்பட்ட நிலையில் தொடர்ந்து பந்தல், கொட்டகை அமைக்கும் பணிகள் இன்று முதல் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக மதுரையின் அடையாளமான திருவிழாவாக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், கள்ளழகர் திருக்கோவில் சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்துரைக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்த திருவிழா சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்க உள்ள நிலையில் தற்போது முகூர்த்தக்கால் நடும் விழா கள்ளழகர் திருக்கோவிலின் உபகோவிலான மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் நடைபெற்றிருக்கிறது. நிகழ்ச்சியில் 1000 பொன் சப்பரம் பொருத்தப்படும் யாழி முகத்திற்கு சிறப்பு ஆராதனைகள், பூஜைகள் நடத்தப்பட்டு அழகர் கோயிலில் இருந்து நூபுர கங்கையில் தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு மேலதாளங்கள் முழங்க இந்த முகூர்த்தக்கால்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. தொடர்ச்சியாக 2 முகூர்த்தக்கால்கள் கோவிலின் நுழைவாயில் மற்றும் கோவிலின் கோபுரம் 2 இடங்களிலும் தற்போது ஊண்டப்பட்டிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சித்திரை திருவிழா உலக புகழ்பெற்ற இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக வருகிற 26ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டையபிஷேகமும், 28ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் திருக்கல்யாணமும், 29ஆம் தேதி தேரோட்டமும், விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் தங்க குதிரையில் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு மே 1ஆம் தேதி நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் மதுரையில் தேர்தல் திருவிழாவோடு சித்திரை திருவிழா தொடங்கி இருப்பதால் மதுரை மக்கள் உற்சாகமடைந்திருக்கிறார்கள். தற்போது இந்த நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக அறநிலையத்துறையால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சௌந்தர்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.